விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. ஸோ பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தேன் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு எப்போதும் போல். நைட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே மேம்பாலம் மேலே ஒன்று ஏறும். ஒன்று கீழே போகலாம், மேம்பாலம் மேலேயும் போகலாம். முக்கால்வாசி டிராஃபிக்கை பொறுத்து அந்த மேம்பாலம் மேலே ஏறி அப்படியே மெதுவாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு வந்தால் கீழே இருங்கன்னா வீடு. இது டெய்லி நம்ம போகிற ரோட்டில் வந்து ஏதாவது ஒரு வழி வந்து பழக்கமான வழி ஒன்று இருக்கும். அந்த மேம்பாலம் ஒன்று ஏறி அப்படி ஏறும்போதே ஒரு 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 ஸ்டில்னஸ் ஒன்று வரும் எனக்கு. சும்மா அந்த ஏறி இறங்குற ஃபீல் கூட இருக்கலாம். அப்படியே ஒரு அமைதி ஒன்று வரும். அப்படியே ஸ்டில்னஸ், ஒரு மெடிடேட்டிவ் ஃபீல் மாதிரி ஒன்று வரும். வண்டி ஓட்டும் போது நார்மலாக வரும். வண்டி ஓட்டும் போது அது ஒரு மொமெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நார்மலாக அந்த டிராஃபிக்கு பிரேக் போடுறது, கிளச்சை மாற்றி மாற்றி அலர்ட்டாக இருக்கும்போது பண்ண முடியாது. நல்ல ரோடு காலியாக இருக்கும்போது நல்ல ஸ்பீடில் போகும்போது அப்படியே மெதுவாக ஒரு அமைதிக்கு ஒன்று வரும். அந்த மாதிரி பாலத்து மேலே ஏறும்போது அப்படியே அந்த ஒரு தாட்லெஸ் டிரைவிங் ஒன்று மெதுவாக நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மெதுவாக ஓட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது தோணுச்சு, சரி பாட்காஸ்ட்டில் இதை பற்றி பேசலான்னு தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, நீ காலையில் அதேமாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு 2 செகண்டு, ஒரு நிமிஷம் என் வண்டி ஓட்டுறதை நானே என்னை பார்க்க ஆரம்பித்தேன். த அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு மாதிரி பார்த்து ஒரு கேள்வி தோணுச்சு, எங்கே எல்லாம் வேகமாக போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு. இது அடிக்கடி தோணும், எங்கடா எல்லாம் வேகமாக போகிறீங்க அப்படி, எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, யாருக்காக போகிறீங்க, எதுன்னு எல்லோரும் வேகமாக எங்கேயோ போயிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு அன்கான்ஷியஸாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வாழ்கிறோம், அழுகுறோம், சிரிக்கிறோம், அப்படி செத்து போயிடுறோம் கடைசி வரைக்கும். எங்கடா எல்லாம் வேகமாக போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல டிராஃபிக்கில். நம்ம மேலே யாராவது வண்டி மோதும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு ஏதோ ஒரு மூமெண்ட்டில் மனுஷன் இருந்துக்கிட்டே இருக்கான். குதிரையில் இருந்தால், கழுதையில் இருந்தால், இப்போது இரும்பு குதிரைகள்பாங்க, அது மாதிரி பைக்கில் உட்காந்துருக்கேன். காலைல தோணுச்சு, நைட் இப்படி தோணி அப்படியே அமைதியாகிட்டு உட்காந்துருந்தேன். அப்போது இந்த மாதிரி மொமெண்ட்டு ஒரு நாளைக்கு எனக்கு எத்தனை முறை வருதுன்னு யோசித்தேன். அதாவது இந்த ரெவரி அப்படிம்பாங்க, அதை யோசிக்கிறதும்பாங்க, இந்த அமைதியாக அந்த ஒரு அப்சர்வேஷன், கண்டெம்ப்ளேஷன் கூட வச்சுக்கலாம். கண்டெம்ப்ளேஷன், இன்கொயரின்னு வச்சுக்கலாம். அது இன்கொயரி என்னதுன்னா, ஒரு நாளில் நம்ம என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்றைக்காவது வேகமாக போயிட்டுருக்கிறத கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் காலையில் சேனலுக்கு போகிறேன், சேனலுக்கு கலையிறேன், பசங்க கூட பேசுகிறேன், படத்துக்கு கலையிறேன், ப்ரொடியூசருக்கு கலையிறேன், 3 வேளை சாப்பாடு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறேன், எல்லாம் ரைட்டு. ஆனால் நீங்கள் எல்லோரும் தான் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. யாரையுமே மலை மேலே உட்காந்துக்கிட்டு சாமியார தியானம் பண்ணல, இதான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதாவது ஒரு இடத்துல இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாவது சும்மா ஒரு இன்கொயரி மாதிரி வந்துட்டு போயிருக்கா? ஒரு நாளைக்கு இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக உட்கார மொமெண்ட்டு நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு 1 ஹவர் தியானம் பண்ணுங்கள், மூச்சு எழுங்க, கவனிங்க, அவேர்னஸ் போங்கலான்னு சொல்லலை. நார்மல் வாழ்க்கையில் அது மொமெண்ட் வரும். எனக்கு அது தூங்கி எந்திரிச்ச ஒன்றே மொமெண்ட் இருக்கும். அப்படியே எல்லாம் மறந்துடும். அப்படியே பெட்டை பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். அது 5 நிமிஷம் அந்த ஒரு குழந்த மோடுக்கு போய்டும். திருப்பி படப்படன்னு எல்லா பிரச்சனை, சோகம், கஷ்டம், எனக்கு என்ன ஒரு எல்லாம் வரும்போது அம்மா வந்து காஃபி கொடுக்குற வரைக்கும் அது மெயின்டைன் ஆகும். அப்புறம் காஃபி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த கஃபேன் போயிட்டு அன்றைக்கி டேவை ரெடி பண்ணும். குளிக்க போகும்போது திருப்பி பைக் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிற அந்த 1/2 மணி நேரம் கேப்பு. அப்புறம் ஆஃபீஸில் திருப்பி வேலை, மத்தியானம் அது கடன்னு போவேன். ஸோ உட்காந்து அமைதியாக ஒரு கண்டெம்ப்ளேட் பண்ணுற டைமை வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கா? அப்படி இல்லாதவங்க அதை உருவாக்கிக்கங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு ஆசையாச்சு. ஸ்மால் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டில்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? செகண்ட்ஸ் ஆஃப் ஸ்டில்னஸ், மொமெண்ட்ஸ் ஆஃப் இன்கொயரி, atomic seconds of contemplation.
என்னென்ன சொல்கிற லூஸ் மாதிரி பேசுகிற, என்ன வெட்டியாக உட்காந்துருக்கு சொல்லுவேன். இல்லை ஒரு கேள்வி கேட்போம்லடா, இது என்னது, நம்ம யார், இது என்னது, நமக்கு மேலே என்ன இருக்குது, இவெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோமா, திருப்பி நம்ம அதை தான் செய்ய போகிறோம் திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ காலையிலையோ. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு முறை ஒரு 1/2 hour கேள்விக்கு உட்படுத்தணும் மனுஷன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது. எவ்வளோ எத்தனை முறை அப்படி ஒரு உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கான இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது அந்த கண்டம்ப்ளேஷன் மோடுக்கு போங்க. தம் அடிக்கும் போது சில பேரை பார்த்துருக்கேன், அப்படியே தீர்க்கமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பான். டீ குடிக்கும் போது இது எல்லாத்துலேயுமே நம்ம பிரேக்குன்னு சொல்கிற இடத்துல கூட நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அன்றைக்கி பிரச்சனை பற்றி பேசணும், டிஸ்கஸ் பண்ணுறமே தவிர நம்மளை பற்றி இந்த உள்பக்கம் போகிறதுன்னு இருக்குல்ல, நீ கண்ணை மூடி மூச்செல்லாம் கவனிக்காத, உள்பக்கம் தாட் ப்ராசஸில் ஒரு இன்கொயரி கொண்டு வரலாம். இப்போது ஆஃபீஸ் போய் உட்கார்ற, மேனேஜர் திட்டுறான், கோடிங் சரியில்லை, இது சரியில்லை, இது என்ன இருக்குது, என்ன பண்ணுறோம், ஏன் நம்ம கூட பால் பேசலாம், இதெல்லாம் வேறு. நான் உண்மையிலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், உலகம் சரியாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட பெரிய கேள்விங்களாம் கேட்குற மொமெண்ட்டு மனுஷனுக்கு வேணும். ஏன்னா லூஸு மாதிரி யோசிக்கிற, பெருசாக யோசிக்காதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹியூமன் இஸ் கேபபிள் ஆஃப் பிக்கர் கொஸ்டின்ஸ்னால அதை கேட்குற மொமெண்ட் ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது வரணும். அதுக்கும் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்க வேணாம். தெளிவாக சொல்லிடுறேன். அந்நேரமாக அதை வச்சுக்கிட்டு கரண்ட் வாழ்க்கையை விட்டுறலாம் சொல்ல வரல. இந்த மொமெண்ட் ஆஃப் ஸ்டில்னஸ் உனக்கு வேணுன்றேன். நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு 1/2 மணி நேரம் அந்த மொமெண்ட்டில் உட்கார முடியுமா நம்மளால்? அது வேணும். நம்ம அந்த மொமெண்ட்டு அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கதா நம்ம இவால்வே ஆகிருக்கும். இது எல்லாமே நம்ம சர்வைவல்கான மெத்தடு தான். அந்த நேரம் இன்க்ரீஸ் ஆகணும். அது இன்க்ரீஸ் ஆக இந்த உலகம் மாறும், அது கான்ஷியஸில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்மளை அப்படி இருக்க விட மாட்டாங்க யாருமே. நமக்கான ரூமு, நமக்கான கேபின், நமக்கான ஸ்பேஸு, நமக்கான ஒரு சின்ன ஒரு கம்யூன் ஸ்பேஸ் கூட கிடையாது தனிப்பட்டதில். ஒரு அந்த இடத்துல இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்க, அந்த பூஜை ரூம் மாதிரி மெடிடேஷன் பண்ணுறவங்க ரூமை சூஸ் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல அந்த இடத்துல உட்காந்து பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த யாருக்கு விடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு சாங்டிட்டி ஒன்று, சேக்ரெட்னஸ் ஒன்று கொண்டு வரணுமா. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. என்றைக்கு நம்ம ஒரு இடத்த பார்த்து இது புனிதம் பண்ணுறோமோ அதோட அது இல்லாதது அழுக்குன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரவங்கிறதையும் நம்புறவன் நான். எதுவுமே புனிதம்னு சொல்லாதீங்க. சேக்ரெட் ஸ்பேஸ்னே ஒன்று இல்லை. மனுஷன் பண்ண பெரிய தப்பு அவனுக்கான மீனிங்கை சும்மா பாவமாக இருக்க இயற்கை மேலே கொண்டு வந்தது தான். ஒரு ஆறு புனிதம்னு சொன்னது தப்பு, ஒரு மரத்தை புனிதம்னு சொன்னது தப்பு, ஒரு வானத்தை புனிதம்னு சொன்னது தப்பு. நீ ஒரு விஷயத்தை பார்த்து புனிதம் அது கடவுள்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா அது இல்லாதது நீ அழுக்குன்ற. நீ சூஸ் பண்ணும் போது எல்லாம் தவறாக போகுது. மனுஷன் பாரு, ஒரு மரத்தில் கடவுளை கண்டா இல்லை, மரத்தை மரமாக பார்த்துருந்தாலே அது கடவுளாக, எல்லாமே கடவுளாக எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தான் என்னோட ஒரு தீர்வாகவே இருந்திருக்கும். அவன் மரத்தை கடவுளாக பார்த்தவொடனே அந்த மரத்தோட மற்ற எல்லாத்தையுமே அவன் தப்பாக பார்த்தான், தேவையில்லைன்னு பார்த்தான். பிரச்சனை மூலையில் இங்கே வந்துடுது. எதையுமே புனிதம்னு பார்க்கலன்னா எல்லாமே புனிதம். நல்லா புரிஞ்சு. எதையுமே அழுக்காக பார்க்கலன்னா, எதுவுமே நீங்கள் அழுக்காக பார்க்கலன்னா எல்லாமே புனிதம். எதுவுமே நீங்கள் புனிதமாக பார்க்கலன்னா எல்லாமே புனிதம். குட்டு அது எட்டர்னல், என்றைக்குமே எல்லாமே குட்டு தான். நீங்கள் பிரிக்கும் போது தான் பேடுங்கிறது குட்டுலேருந்து வருது. ஸோ இந்த சீக்ரெட்னஸ்ங்கிறது ஒன்று இல்லாமல் எந்த இடத்துலையும் நீங்கள் வண்டியில் போகலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம், பாத்ரூமில் இருக்கலாம், உங்கள் இந்த பராக் பார்க்குறது எந்த ஒரு இடமா கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டில்னஸ் மொமெண்ட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் சரிதானா, நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, சாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், சாவு மேலே ஒரு பயம் வருது, எப்படி அந்த பயம் இல்லாமல் எப்படி சாவுறது. ஜேகே ஏன் ஆன்சரை கண்டுபிடிச்சினார், புத்தர் அப்படி என்ன சொல்ல வந்தார், ஏன் ஒரு இளவரசன் புத்தர் விட்டுட்டு அப்படி என்ன தேடினார், ஓஷோ என்ன சொன்னார், குருஜெஃப் என்ன சொன்னார், எனக்குள்ளே நான் ஒன்று இருக்குது என்ன. இந்த கேள்வியெல்லாம் கேட்டு தொலைங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம்.
இந்த பாட்காஸ்ட் கேட்குற எல்லாருக்குமே அந்த இடத்துக்கு நான் உங்களை கொண்டு வந்திருப்பேங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். இது முட்டாள்தனம் தப்பு, ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு சொல்லி 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 இந்த உலகத்தை அழித்தாங்களே தவிர, ஆமாம் எல்லோரும் ஓடணும். 3 உலகப் போர் பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம், 3வது போயிட்டு போகிற போது எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லா அரசியலையும் பார்த்துட்டோம், ஓடிக்கிட்டு தான் இருந்தோம். முப்பாட்டம் ஒன்றா, தாத்தா ஒன்றா, அப்பா ஒன்றா, நீ ஓடின என்ன கண்டோம்? ஒரு செங்கல் சிவரை கட்டி இது என் வீட்டு என் சொத்து எனக்கு அப்புறம் வர ஹோர்டிங் தான் பண்ணோம், சேர்த்து வைக்கிறது பண்ணோம். வேட்டையாடிட்டு கொக்குள்ளே கறியையும் எலும்பையும் போட்டு மிருகத்தோலை கிழித்து ஒரு 10 நாளைக்கு நெருப்பு முட்டி வாழ்கிற மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கோம், ஹோர்டிங் பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் செய்யலை. ஸோ இதுலேயே தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கணுமா? அப்போது அந்த என்கொயரிங்கிறது எப்போ வரும்? இதுக்கு அப்போது வாழ்க்கை சந்தோஷமாகவும் இல்லை, ஹாப்பியாகவும் இல்லை, நினச்சது இல்லை, மனிதர்கள் ஒருத்தவங்க புரிஞ்சிக்க முடியல. அது என்னது? ஏன் கம்யூனிகேஷன் தப்பாக இருக்குது? ஐனா என்ன, ஈகோனா என்ன, கிளாஷ் நடக்குது, மைண்டுனா என்ன, கான்ஷியஸ்னா என்ன, இதெல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கணும். இந்த என்கொயரியில் கொஞ்சமாவது இருங்க. இந்த மாதிரி பேசுகிற பசங்களோட கொஞ்சம் நேரம் பேசுங்க, தனியாக அதை உட்காந்து யோசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம். ஏன்னா அது இப்போ ரொம்ப தேவைப்படுது. ரொம்ப தப்பான டைமில் வேகமாக போய்ட்டுருக்கோம் அழிவை நோக்கி. ஒரு அர்ஜென்சி ஒன்று தேவைப்படுது. இப்போ உட்காந்து பொறுமையாக இப்போ தியானம் பண்ணால் 40 வருஷம் கழிச்சு ஞானம் அடையலாம் அப்படிங்கிற இதில் இப்போ நம்ம உலகம் இல்லை. நம்ம எல்லோரும் வேகமாக செயல்படலாம். இன்னும் கொஞ்சம் நாள் நம்மளை அந்த உலகத்தை அழிச்சிட்டு போயிடுவோம். அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதோட ஸ்பீட் அதிகமாக போய்ட்டு டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். என்ட்ரோபி தான், எல்லா அழியும் தான். அதுவே அழிகிறதுக்கு பல கோடி வருஷம் இருக்குது. நம்மளே அழிக்கிறது தான் நாளைக்கு நடத்திக்கலாம். அதை நோக்கி நம்ம வேகமாக போய்ட்டுருக்கோம். ஒரு கடுப்பு தான் எனக்கு. அந்த ஒரு மொமெண்ட் அந்த மொமெண்ட்டை நீங்கள் அந்த மொமெண்ட்டில் இருக்கும்போது டிவி ஓடக்கூடாது, ஃபோன் இருக்கக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. உங்களோட எல்லா சோஷியல் ஃபேமிலி பாண்டு ஒர்க்கு அந்த ஒரு டைட்லேருந்து வெளியே ஒரு தனி உலகத்தில் நீங்கள் இருக்கணும். அது எங்கே வேணால் நீங்கள் சாத்தியப்படுத்தலாம். எந்த இடத்துல, எந்த ரூமில் வேணால் சாத்தியப்படுத்தலாம். இல்லை உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் உட்காந்து வானத்தை பார்க்குறது கூட அதுதான். ஒரு டைமில் டிவிலாம் இல்லாதப்போ நாங்கள் ரேடியோ போட்டு வானத்தை மட்டுமே, ஸ்கையை மட்டுமே சின்ன வயசில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போலாம் நம்ம பார்க்குறதே இல்லை வானத்தை. நம்மளே அறியாமல் நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி என்கொயரி பண்ணும்போது என்ன, இதே கேள்வி யாரும் சக ஆளுங்க கேட்டு நான் பார்த்ததில்லை. தனியான ஒரு தேடலாகவே இருக்கும். இல்லைனா பின்னோக்கி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வில்லியம் பிளேக்கோ, ஒரு காஃப்காவோ, ஒரு தஸ்தவ்ஸ்கியோ, ஒரு ஓஷோவோ, ஒரு மௌனியோ, ஒரு பிரமிழோ, எனக்கு அந்த தேய்ந்து போன பழைய அழுக்கு படிந்த பக்கங்களிலிருந்து ஒரு தெளிவு அறிவு வரும்போது அவங்க எனக்கு நண்பர்களாக வராங்க. என்னோடய ஆன்செஸ்டர் லீனியேஜாக அவங்க மாறுறாங்க. என் குடும்ப வழி தேடலை ஒரு த்ரெட்டை அவங்ககிட்ட தான் நான் தேடிக்கிறேன். என் தாத்தனா பிரமிழ் இருக்கான், என் முப்பாட்டனா தஸ்தவ்ஸ்கி இருக்கா, மிஷ்கின்னு சொல்கிற மாதிரி. த த்ரெட்ஸ் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ், த இன்விசிபிள் ஏன்ஷியன்ட் த்ரெட்ஸ் ஆஃப் ஆன்செஸ்டர்ஸ். அங்கே வில்லியம் பிளேக் இருக்கான், ஷேக்ஸ்பியர் இருக்கான், போர்ஹே இருக்கான், பீத்தோவன் இருக்கான், ஆலன் மூர் இருக்கான், பிரைன் ஈனோ இருக்கான், காஃப்கா இருக்கான், ஹோமர் இருக்கான், புதுமை பித்தன் இருக்கான். ஸோ நம்மளோட தேடலை நம்மள மாதிரியே தனியாக இருந்து கேள்விகள் தொடுத்து அதை எழுத்து மூலமாக பதிய வச்ச அந்த தாத்தனங்கிட்டேருந்து என்னோடய வழித்தோன்றலை நான் உருவாக்கிக்கிறேன். நான் இங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ முந்தியை விட இப்போ நிறைய இன்டர்நெட் இதுக்கான தேடல் அதிகமாக இருக்குது. இந்த பிக் திங்க்னு ஒரு சேனல் இருக்குது, மார்ஜினல் பிளாகு, ஈயானு, நோமியா மேகசின், எமர்ஜென்சி மேகசின், எவ்வளவோ லிங்க் இருக்குது. இப்போ ஜனங்க முறை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காடு கனெக்டடாக இருக்குது, மரங்கள் கனெக்டடாக இருக்குது, ஃபங்கை கனெக்டடாக இருக்குது, நேச்சர் தனத்தானே ஹீல் பண்ணிக்குது. நம்ம ஒன்று நம்ம கனெக்ட் ஆகணும். கான்ஷியஸுங்கிறது மூளைக்குள்ளே இல்லை, கான்ஷியஸ் தான் பேசிக்கு. சயின்ஸை கேள்வி கேட்குறாங்க. ரூப்பர்ட் ஷெல்ட்ரேக் இருக்காரோ, பையன் மெர்லின் ஷெல்ட்ரேக் வரான்,
அயன்மெல் கில்கிறிஸ்ட் வந்து கான்ஷியஸை பற்றி பேசுகிறாரு. ஜனங்க வாட் இஸ் கான்ஷியஸுங்கிறத இப்போ ஓப்பனாக மக்களே அந்த பாட்காஸ்ட்லாம் கேட்குறாங்க. சயின்டிஸ்டோட புக்கை படிக்கிறாங்க. நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், எனக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு என்னங்கிற ஒரு கேள்வி நிறைய அதிகமாகுது. நிறைய சயின்டிஸ்ட்டு ஓப்பனாக நார்மல் புக்கு போடுறாங்க, ஜனங்கிட்ட கன்வே பண்ண பார்க்குறாங்க. இது வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் பொய்ன்னு எங்களுக்கு தோணுது அப்படின்றாங்க. அந்த இடத்துக்கு நோக்கி வருது. ஆனால் அதே இன்டர்நெட்டில் தான் அல்காரித்தமில் ஒரு டீவியேஷன் ஆர்ட்டும் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இந்த உலகம் வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் தேடல ஆரம்பத்தில் எனக்கான கேள்விக்கான பதில் வார்த்தை கூட தெரியாது. இப்போ சிங்க்ரனிசிட்டின்னு போட்டால் 10,000 சேனல் இருக்குது. ஒரு காலத்தில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவே எனக்கு பல மாதம் ஆச்சு. எனக்கு ஏதாவது ஒரு புக்கில் ஏதோ ஒரு ஓரத்தை வார்த்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாகும். அது கூகுளில் போட்டால் சர்ச் ரிசல்ட்டே எனக்கு காட்டாது. ஸோ இப்போ ஜனங்களுக்கு ஏதோ ஒன்று தோணுது, தப்பாக இருக்குது ஏதோ ஒன்று, நம்ம ஏதோ ஒரு கான்ஸ்பிரசியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம கீழே ஏதோ ஒரு பேசிக் ஃபேப்ரிக் ஆஃப் ரியாலிட்டி நம்மளை ஆட்கொள்ளுது. ஏதோ ஒன்று த்ரெட் இருக்குது, ஏதோ கான்ஷியஸ்னஸ் ஒன்று இருக்குது, யூனிஃபைல்டு ஃபீல்டு திரி ஏதோ ஒன்று இருக்குது. நூலன் படத்தை அவங்க என்ஜாய் பண்ணுறதுலாம் அந்த கோவத்தின் வடிவு தான். அதில் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் தொடர்றாரு, டைமை வந்து டைலேட் பண்ணுறாரு, லீனியர் டைமுக்குள்ளே போகல. இன்னொன்று அறிவியலுக்குள்ளே ஆசைப்பட்றாங்க, சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. டைம் பெண்டிங் பிடிக்குது அவங்களுக்கு, குவாண்டம் ஃபீல்டு பிடிக்குது. இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேர்ல்டு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை ஆல்ட்ரு பண்ணுற படங்கள் பிடிக்குது. அவங்க முறை இப்போ அவங்களுக்கு புத்தர் டிஜிட்டலில் ஒரு புத்தர் வந்திருக்கிறார் இன்டர்நெட்டுங்கிற வழியில். அவங்க அலர்ட் ஆகுறாங்க. சைக்கடெலிக்ஸ் உலகம் ஃபுல்லாக மெடிக்கல் சைக்கடெலிக்ஸ் வந்து டாக்டருங்களோட திருப்பி ரெனசன்ஸ் உருவாகியிருக்கு. டெரன்ஸ் மெக்கனா டைமில் அதிகமாக இருந்து அப்புறம் நிக்சன் டைமில் பேன் ஆகிட்டு திருப்பி அதிகமாகுது. மக்கள் உள்முக தேடலுக்காக என்னென்ன வழி இருக்கெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் எனக்கான ஒரு பதிலாகவே தெரியுதே தவிர, வெளியில் நம்ம காலங்காத்தில் நீங்கள் நான் பைக்கில் போகும்போது வேகமாக எங்கடா போகிறீங்க வேகமாங்கிறதுல எனக்கு ஒரு பதிலே இல்லை. இப்போது நான் உங்கள் கூட நான் பேசுகிறது மூலமாக தான் எனக்கான நண்பர்களை இது மூலமாக நான் தேடிக்கிறேன். சிங்க்ரனிஸ்டி பாட்காஸ்ட்லாம் பயந்து போட்டேன். யாராம தப்பாக எடுத்துப்பாங்களோ, லூசும்பாங்களோ, மென்டலும்பாங்களோ. ஒரு 100 பாட்காஸ்ட் நான் ரெடி பண்ணேன் உங்களை அந்த எனக்கு மனசில் இருக்கிற பாரத்தை சொல்கிறதுக்கு. பாட்காஸ்ட் முடிச்சு எனக்கு அவ்வளோ மெசேஜ் எனக்கும் ஆகிருக்கேன், எனக்கும் நடந்திருக்கு. டிவைன் இன்டர்வென்ஷன் ஆனுங்க, கடவுளா, சிங்க்ரனிஸ்டியா, காஸ்மோஸ் பேசுகிறது எதுவுமே தெரியல, நடந்திருக்கேன் சொல்லும் போதெல்லாம் அன்எக்ஸ்பிளைனபிள் விஷயம் உலகம் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனித மனம் புரிஞ்சிக்கிட்டு இருக்குது, பேச்ச தயங்கிக்கிட்டு இருக்குது. அது பேசுகிறதுக்கான மனசு இருக்குன்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுதுன்னு பார்க்கும்போது எனக்கு பார்க்க நல்லா இருக்குது. இந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது, அந்த தேடல் அதிகமாகுது எல்லாருக்கும். தரப்பட்ட ரூல்களை வந்து அடுத்த ஜென்ரேஷன் மதிக்க மாட்டேங்கிறான், ஜென்ஜி மதிக்க மாட்டேங்குது. அவனுக்கு ஹோல்னஸ் முக்கியம்ன்றான், ஹோல்சமாக இருக்கணுன்றான். வேலை பிடிக்கலன்னு கிளம்பிக்கிறேன்டா. நமக்கு கோவம் வரலாம், ஏன்னா அவன் நம்ம பட்ட கஷ்டத்தை பார்த்துருக்கான். ஓடா தெரிஞ்சு அவங்க அப்பனும் தாத்தனும் ஒன்றும் கழட்டலை, அவன் நிம்மதியாக சாவலைங்கிறது அவனுக்கு மண்டைக்கு ஏறுது. ஆனால் அந்த உணர்வையும் முட்டாள்தனமாக மாற்றி காசு பார்க்குற கும்பல் தாங்க அதிகமாக இருக்கே தவிர அவனை அதுக்கான ஒரு தேடலுக்கு தயார்படுத்துகிற சமூகமாக இங்கே இல்லை. நம்ம மோசமான நிலைமையில் இருக்கிறோம். ஒரு பாலஸ்தீன் விஷயம் பார்க்கும்போது கண்கூட ஒரு ஹோலோகாஸ்ட்டை வேடிக்கை பார்த்துருக்கோம், எதுவுமே செய்ய முடியல, ரீல்ஸாக மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்படி பண்ணுறவங்களுக்கு கிண்டலும் பண்ணுற வரைக்கும் ஒரு ஹோலோகாஸ்ட் நம்ம கண்மணி நடந்து முடிஞ்சிருக்கு. அதை நீங்கள் ஒத்துக்கணும். ரொம்ப தப்பான டைமில் இருக்கும். மனிதர்கள் டக்குன்னு ஒருத்தங்களை அழிச்சிக்க, தான் கொள்கைக்காக கொண்டுக்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இப்போ உலகம் இருக்குது. அப்போ இவங்க பின்னாடி நம்ம ஓடணுமா என்ன கேள்வின்னு கேட்காம இப்போ நிப்பாட்டி ஆப்போசிட் சைடில் ஓடி எது நீங்கள் குழப்பிட வேணாம். உங்கள் வேலையை விட்டுட்டு போய்ங்க ஆசிரமத்தை இமயமலைக்கு போக வேணாம், யாரையும் போட்டு அடிக்க வேணாம், பணத்தை போட்டு எரிக்கலாம் வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் நீங்கள் சிந்தனையில் மட்டுமாவது இருங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு என்னது இது, என்ன நடக்குது, என்ன செய்கிறோம், இதெல்லாம் உண்மைதானா, இதில் மாயையெல்லாம் சொல்கிறாங்களே, நான் ஃபேக்கா, என் ரியாலிட்டி ட்ரூத்தா இல்லையா, என்னது இது, உண்மையான கரெக்டான டைமில் தான் இருக்கோமா? இந்த பதில் வந்து உங்களை ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகும். அது இன்னும் பல கேள்விகளை கேட்கும். கேள்வி கேட்டு உங்களுக்கு ஈஸியான வாழ்க்கை வேணாம், எல்லாருக்கும் எனக்கு தந்த பதில் எனக்கும் வேணாம்னா கேள்வி கேட்டு உங்கள் ஆர்ட்டை நீங்களே தொல்லை பண்ணிக்கிங்க, தொலைச்சிக்கிங்க. உண்மையை அடையிறதுக்கு பல பொய்யை நீங்கள் எரிச்சாகணும். ஒரு வழி ஒன்று உண்டாகும். உங்கள் இன்செக்யூரிட்டியோ நீங்கள்
நீங்கள் ஜெயிச்சதை நினச்ச வெற்றி எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சாதான் வெற்றியும் தோல்வியும் பியாண்ட் குட் அண்ட் ஈவிலில் தான் ட்ரூத் இருக்கே தவிர ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமில் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ரூமில் ஒரு இடத்த ஒதுக்கி வைங்க. அங்கே அமைதியாக உட்காருங்க. அங்கே புக்கு படிக்க வேணாம், ஃபோன் பார்க்க வேணாம், கண்ணை மூடி சும்மா உட்காருங்க. உங்கள் எண்ணங்களை மட்டும் கவனிங்க. ஏதாவது டைரியில் எழுதுங்க. ஆனால் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற கேள்வியை விட மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கணும். த பிக் கொஸ்டின்ஸாக இருக்கணும். ஹூ ஆம் ஐ, வேர் am I கோயிங் டு, எங்கேருந்து வந்தேன், இந்த உடல்லாம் என் ஆன்மான என்ன எழுதி வச்சுக்கோங்க. அது தவறு கிடையாது, அது முட்டாள்தனம் கிடையாது, மடத்தனம் கிடையாது, பைத்தியக்காரத்தனம் கிடையாது. அது எல்லாருமே கேட்டிருந்தா இந்த உலகம் இந்த இடத்துக்கு வந்திருக்காது. தேசங்கள் இருந்திருக்காது, அரசாங்கங்கள் இருந்திருக்காது, கிங்டம் இருந்திருக்காது, அதிகார ஆட்சி இருந்திருக்காது, நிலங்களை பிளந்து கடலை பிளந்து ஒவ்வொன்றும் வேறு வேறன்னு இருந்து இனக்கொலை, மனக்கொலை, மதப்படுகொலை, ஜாதிய கொலை எதுவுமே இருந்திருக்காது. இது இயற்கை. அந்த மொமெண்ட்டில் நம்ம யாருன்னு நம்ம இன்னும் புரியவே இல்லை. நமக்கான பதிலே நமக்கு தெரியல. அதான் குழப்பம். எல்லோரும் கண்ணை மூடி கண்ணில் துணியை கட்டிக்கிட்டு சண்டை போடுறோம். எல்லாருமே கண்ணு தெரியாமல் இருக்கும்போது யார் மேலே கரெக்டாக கொலை பண்ண வாருக்கு போகிறா? ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. முழிச்சுக்கணும். முழிச்சுக்கிறதுன்னு சொல்லும்போது புரட்சியோ ரெபலோ ஒரு கால் மார்க்ஸ்னு ஒரு பக்கம் படிக்கிறதோ இல்லை. இந்த பேசிக் ஃபேப்ரிக் ஆஃப் சொசைட்டியை நமக்குள்ளே கேள்வி கேட்டுக்கணும். ரோட்டில் பெண்ணு கேள்வி கேட்டு கற்ற வேணாம். பேட்டர்னை ஸ்டடி பண்ணணும். எங்கே ரொம்ப டீவேட்டாக இருக்கும், எதை நம்மளை தள்ளுது, ஒரு மணி நேரம் நம்மளால் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா எதுவுமே இல்லாமல், அதை நம்ம யோசிக்க ஆரம்பிங்க. சும்மா லிஸ்ட்டு போடுங்க. கேட்குறவங்களாம், இது பண்ணாதவங்களாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்குன்னு மட்டும் இருக்குன்னு யோசிங்க. நீங்கள் பாத்ரூமில் 1 மணி நேரம் இருந்தாலும் உங்கள் மனசு உங்கள்கிட்ட இருக்கா? மற்ற விஷயத்தை யோசிக்கிறீங்களான்னு இருக்குல்ல. மற்ற விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட இல்லை. எவ்வளவு நேரம் உங்களோட மட்டும் செலவு பண்ணிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க? அதை யோசிச்சு பாருங்கள், புரியும். இது உங்கள் விஜயவரதராஜன் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவரதராஜன் ஓக்கலொலி. आप है तमिल पीपल कॉलेज नहीं है विजय वरदराज वकीलोली का पॉडकास्ट ये कहना है.